ஓம் சாந்தி 20/5/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். பரமாத்மாவின் மகா வாக்கியம். இனிமையான குழந்தைகளே, குழந்தைகளை அழியாத வருமானம் சம்பாதிக்க வைப்பதற்காக தந்தை வந்துள்ளார். இப்பொழுது நீங்கள் எவ்வளவு ஞான ரத்தினங்களை சம்பாதிக்க முடியுமோ அவ்வளவு சம்பாதிக்க முடியும். கேள்வி: அசுர குணங்களை மாற்றி தெய்வீக சமஸ்காரங்களாக ஆக்குவதற்கு எந்த விசேஷ முயற்சி வேண்டும்? பதில்: சம்ஸ்காரங்களை மாற்றுவதற்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஆத்ம அபிமானி ஆகுவதற்கு பயிற்சி செய்யுங்கள். தேக அபிமானத்தில் வருவதன் மூலம் அசுர சம்ஸ்காரங்கள் ஆகிறது. அசுர சம்ஸ்காரங்களை தெய்வீக சம்ஸ்காரங்களாக ஆக்குவதற்குத்தான் தந்தை வந்துள்ளார். முதலில் நான் ஆத்மா, பிறகு இந்த சரீரம் என்பதன் முயற்சி செய்யுங்கள். பாடல்: நீங்கள் இரவை தூங்கி கழித்தீர்கள். ஓம் சாந்தி. இந்த பாடலை குழந்தைகள் பலமுறை கேட்டுள்ளீர்கள். ஆன்மீக குழந்தைகளிடம் ஆன்மீக தந்தை எச்சரிக்கை கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த சமயம் இழப்பதற்கான நேரம் இல்லை. தந்தை சொல்கிறாங்க, எச்சரிக்கை கொடுக்குறாரு. இப்போ இழப்பதற்கான நேரம் கிடையாது, சம்பாதிப்பதற்கான நேரமாக இருக்குது. இந்த சமயம் மிகவும் அதிக வருமானம் சம்பாதிக்கும் நேரமாகும். வருமானத்தை சம்பாதிக்க வைப்பதற்காகத்தான் தந்தையும் வந்துள்ளார். வருமானமும் அளவற்றதாக இருக்கிறது. யாருக்கு எவ்வளவு வருமானம் அடைய வேண்டுமோ அடைய முடியும். இதுவோ அழிவற்ற ஞான ரத்தினங்களால் புத்தி என்கிற பையை நிரப்பக்கூடிய வருமானமாகும். இது எதிர்காலத்திற்கானது. அதுவோ பக்தி, இது ஞானமாகும். உலகத்தில் செய்கிறது பக்தி, இங்கே உங்களுக்கு வருமானம் இருக்குது, இது ஞானமாகும். பக்தி ஆரம்பமாகும் பொழுது ராவண ராஜ்யம் ஆரம்பமாகிறது என்பது மனிதர்களுக்கு தெரியாது. ஞானம் புதிய உலகத்திற்கானது, பக்தியோ பழைய உலகத்திற்கானது. இப்பொழுது தந்தை சொல்கிறார், முதலில் தன்னை ஆத்மா என்று உணருங்கள். இந்த ஞானம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, முதல்ல நம்மளை ஆத்மான்னு நினைக்கணும். குழந்தைகளின் புத்தியில் உள்ளது முதலில் நான் ஆத்மா, பிறகு சரீரம் என்று. அப்படி தான் நமக்கு தந்தையும் சொல்லி கொடுத்துருக்கிறாரு இல்லையா? முதல்ல நம்ம ஆத்மா, பிறகுதான் இந்த சரீரம். ஆனால் டிராமா படி மனிதர்கள் தவறாக ஆக்கியுள்ளனர். ஆகையால் தலைகீழாக புரிந்தும் உள்ளனர். முதலில் நான் தேகம், பிறகு ஆத்மா என்று. மனிதனுடைய புத்தியில் இப்படி இருக்கான். அதாவது முதல்ல தேகம் நான் அப்படின்னு நினைக்கிறாங்க, அப்புறம் பிறகு ஆத்மான்னு நினைக்கிறாங்க. இங்கு தந்தை சொல்கிறார், இந்த தேகமோ அழியக்கூடியதாகும். இதனை நாம் எடுக்கிறோம், பிறகு விடுகிறோம். சரீரத்தை எடுக்கிறோம், பிறகு விடுகிறோம். சம்ஸ்காரம் ஆத்மாவில் உள்ளது. தேக அபிமானத்தில் வருவதால் சம்ஸ்காரம் அசுர சம்ஸ்காரம் ஆகிவிடுகிறது. பிறகு அசுர சம்ஸ்காரத்தை தெய்வீக சம்ஸ்காரமாக மாற்றுவதற்கு தந்தை வரவேண்டியுள்ளது. தந்தை சொல்கிறாங்க, தெய்வீக சம்ஸ்காரமாக நமக்குள்ளே இருந்தது, அது இப்போ அசுர சம்ஸ்காரமாக மாறிடுச்சு. அதனை தெய்வீக சம்ஸ்காரமாக மீண்டும் மாற்றுவதற்காகத்தான் தந்தை இந்த பூமிக்கு வருகிறார். இந்த அனைத்து படைப்புகளும் அந்த படைப்பவரான ஒரு தந்தையினுடையது. அவரை அனைவரும் தந்தை என்கின்றனர். லௌகிக்க தந்தையை கூட ஃபாதர் என்று சொல்லப்படுகிறது. தந்தை மற்றும் தாய் இரண்டு வார்த்தையும் மிகவும் இனிமையாக இருக்கிறது. படைப்பவர் என்று தந்தைக்கு சொல்கிறோம். அவர் முதலில் தாயை தத்தெடுக்கிறார். பொதுவாக உலகத்தில் தாய் தந்தை அவசியமாக இருக்குது. அந்த வார்த்தை கூட இனிமையாக இருக்குது. அதில் படைப்பவர்னு யாருக்கு சொல்லலான்னா தந்தைக்கு தான் சொல்கிறோம். அவர் முதல்ல தாயை தத்தெடுக்கிறார், பிறகு படைப்புகளை படைக்கிறார். இங்கு எல்லையற்ற தந்தையும் சொல்கிறார்,
நான் இவருக்குள் பிரவேசம் செய்கின்றேன். இவரது பெயர் பிரபலமாக உள்ளது, பாகீரதம் என்று கூறுகின்றனர். மனிதனின் சித்திரம்தான் காண்பிக்கின்றனர். எந்த காளை மாடும் கிடையாது. தந்தை குழந்தைகளுக்கு அறிமுகத்தை கொடுக்கிறார். அழியாத ஞான ரத்தினங்களின் கடலாக தந்தை இருக்கிறார். தண்ணீரின் விஷயம் ஏதும் கிடையாது. தந்தை ஞான ரத்தினங்களுடைய கடலாக இருக்கிறார்னா, கடல்னா தண்ணியினுடைய விஷயங்க எதுவும் கிடையாது. ஞான ரத்தினங்களின் களஞ்சியமாக இருக்கின்றார் அவர். சிருஷ்டியின் முதல் இடை கடைசியின் ஞானம் அவருக்குள் உள்ளது. எப்பொழுது தந்தை வருகின்றாரோ அப்பொழுது கூறுகின்றார், உங்களுக்கு இந்த ஞானம் இப்பொழுது கிடைத்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் இந்த ஞானத்தின் மூலம் தேவதை ஆகிறீர்கள். ஞானத்தை பெற்று பிறகு பலனை பெறுகிறீர்கள். முதல்ல தந்தை வந்தவுடனே ஞானத்தை கொடுத்துட்றாரு. இந்த ஞானத்தை யார் கடைப்பிடிக்கிறாங்களோ அவர்கள் அதனுடைய பலனை அடைகிறாங்க அப்படின்னு தந்தை சொல்லிட்டு இருக்கிறாரு. அங்கு இந்த ஞானத்திற்கு அவசியமே இருப்பதில்லை. சத்தியுகத்தில் பலனை அடைகிற சமயத்தில், பலனை அடைந்த சமயத்தில் இந்த ஞானத்திற்கு அவசியமே கிடையாது. இப்பொழுது ஆத்மாக்களாகிய நாம் சாந்தி தாமத்திலிருந்து வந்துள்ளோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அங்கு ஆத்மாக்கள் அமைதியாக இருக்கிறது. சாந்தி தாமத்தில் இங்கு பாகத்தை நடிப்பதற்காக வருகிறது. இந்த பூமியில், சாக்கார பூமியில் நடிக்கிறதுக்காக வருகிறது. இது பழைய உலகம். அவசியம் புதிய உலகமாகவும் இருந்தது. அது எப்பொழுது இருந்தது, அங்கு யார் ஆட்சி செய்தார்கள் என்பது யாருக்கும் தெரியாது. இப்பொழுது தந்தை மூலம் அனைத்தையுமே நீங்கள் தெரிந்துவிட்டீர்கள். தந்தை இப்பொழுது ஞானத்தை கொடுத்ததால் நாமும் கூட நாலேஜ்ஃபுல்லாக ஆகிவிட்டோம். எல்லா ஞானத்தையும் தந்தை நமக்கு கொடுத்ததுனால நம்ம கூட நாலேஜ்ஃபுல்லாக, ஞானம் நிறைந்தவர்களாக ஆகிவிட்டோம். படைப்பவர் படைப்பின் ஞானம் கிடைத்துவிட்டது. நமக்கு பகவான் படிப்பித்து கொண்டு இருக்கிறார் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். எனவே எவ்வளவு போதை உங்களுக்குள் இருக்க வேண்டும்? தந்தை ஞானக்கடலாக உள்ளார். அவருக்குள் எல்லையற்ற ஞானம் உள்ளது. நீங்கள் யாரிடம் சென்றாலும் சிருஷ்டியின் முதல் இடை கடைசியின் ஞானம் என்ன, நான் ஆத்மா என்றால் என்ன என்பது கூட தெரிந்திருக்கவில்லை. அதாவது மற்றவங்கள்ட்ட நம்ம கேட்கும்போது இந்த சிருஷ்டியை பற்றி சொல்லுங்க, இந்த ஞானம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாலும் சரி, ஆத்ம ஞானம் என்ன அப்படின்னு கேட்டாலும் சரி, யாருக்குமே தெரியல அப்படின்னு தந்தை சொல்லிட்டு இருக்காங்க. தந்தை சொல்கிறார், டிராமாவின்படி அவர்களுடைய குற்றம் ஏதும் இல்லை என்று. ஏன்னா இது கூட அவங்களுடைய குற்றம் இல்லை, தெரியாதது கூட. ஏன்னா யாரும் சொல்லி கொடுக்கறதுக்கும் ஆள் இல்லை, யாரும் இந்த முதலிடை கடை ஞானத்தை தெரிந்திருக்கவும் இல்லை. மாயா முற்றிலும் துச்ச புத்தியாக ஆக்கிவிட்டது. தந்தை வந்துள்ளார் அசுத்தத்திலிருந்து நீக்குவதற்காக. இந்த முழு உலகமுமே இப்போ எப்படி இருக்குன்னா அசுத்தமாக இருக்குது. அதிலிருந்து நம்மளை நீக்குவதற்காக தான் தந்தை வந்திருக்கிறாரு. மனிதர்கள் சாக்கடையில் விழுந்து கிடக்கின்றனர். ஞானத்தை பற்றிய ஏதுமே தெரியாது. என்ன செய்வது? புதர்குழியில் மாட்டியுள்ளனர். அதிலிருந்து அவர்களை வெளியேற்றுவது மிகவும் கடினமாக விடுகிறது. பாதி அல்லது முக்கால் அளவு வரை வெளியேற்றி கொண்டு வந்து பிறகு கையை விட்டு விட்டால் கீழே விழுந்து விடுகின்றனர். அதிக பேர் மற்றவர்களுக்கு ஞானம் கொடுத்து கொடுத்து தான் மாயாவின் அடியில் விழுந்து கிடக்கின்றனர். ஏனென்றால் தந்தையின் கட்டளைக்கு புறம்பாக காரியம் செய்து விடுகின்றனர். மற்றவர்களை வெளியேற்றுவதற்கு முயற்சி செய்து தானே கீழே விழுந்து விடுகின்றனர். பிறகு அவர்களை வெளியேற்றுவதற்கு எவ்வளவு முயற்சி செய்ய வேண்டி இருக்கிறது? ஏனென்றால் மாயாவிடம் தோற்று போய் விடுகின்றனர். சிலர் ஞானத்தை நல்லா தெரிஞ்சிருப்பாங்க, போக போக மற்றவங்களையும் காப்பாற்றணும்னு நினைப்பாங்க. ஆனால் முயற்சி சரியாக செய்யலைன்னா இவங்க அதில் போய் மாட்டிக்கிடுவாங்க, அந்தளவுக்கு தோத்தும் போயிடுவாங்க அப்படின்னு தந்தை சொல்லிட்டு இருக்கிறாரு. அவர்களுக்கு தனது பாவங்களே உள்ளுக்குள் உறுத்தி கொண்டே இருக்கும். இப்பொழுது நீங்கள் யுத்த மைதானத்தில் இருக்கிறீர்கள். அவர்கள் உடல் பலத்தினால் யுத்தம் செய்யக்கூடிய இம்சை சேனைகள் உலகத்தில் இருக்கிறவங்க. நீங்களோ அஹிம்சவாதிகள். நீங்கள் ராஜ்யத்தை அடைகிறீர்கள் அஹிம்சை முறையில்.
ஹிம்சை என்பது கூட 2 விதமாக உள்ளது. ஒன்று காம விகாரத்தில் செல்லுவது, இரண்டாவது ஹிம்சை பிறரை அடிப்பது, துன்புறுத்துவது. ரெண்டாவது ஹிம்சை என்னன்னா பிறரை அடிப்பது, துன்புறுத்துவது. நீங்கள் இப்பொழுது டபுள் அகிம்சவாதிகளாக ஆகிவிட்டீர்கள். இந்த மாதிரியான இம்சையை நீங்கள் இப்போ 2 விதமான இம்சையை யாருக்குமே தரலை. அதனால் உங்களுக்கு பாபா டைட்டில் கொடுக்குறாரு, டபுள் அகிம்சவாதிகள். இந்த ஞான பலத்தின் யுத்தத்தை யாருமே அறிந்திருக்கவில்லை. அகிம்சை என்று எதற்கு சொல்லப்படுவது என்பது கூட யாருக்கும் தெரியாது. பக்தி மார்க்கத்தில் விஷயங்கள் எவ்வளவு உள்ளது. பதித்த பாவனரே வாருங்கள் என்று பாடுகிறார்கள். ஆனால் நான் பதித்த பாவனராக இருக்கிறேன், இதை யாருமே அறிந்திருக்கவில்லை. தந்தை அவ்வாறு சொல்கிறார், நான் தான் பதித்த பாவனராக இருக்கிறேன், இதை பற்றி யாருக்கும் தெரியாது. கீதையிலும் தவறு இழைத்து விட்டனர். மனிதர்களை பகவான் என்று சொல்லிவிட்டனர். சாஸ்திரங்கள் மனிதர்களால் உருவாக்கப்பட்டது. மனிதர்கள் படிக்கிறார்கள். ஆனால் தேவதைகள் சாஸ்திரங்களை படிப்பதற்கு அவசியமில்லை. அங்கு எந்த சாஸ்திரமும் இல்லை. சத்தியுகத்தில் தேவதைகள் சாஸ்திரங்கள் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அங்கே சாஸ்திரங்களும் கிடையாது. ஞானம், பக்தி, பிறகு வைராக்கியம். எதன் மீது வைராக்கியம்? பக்தியின் மீது, பழைய உலகத்தின் மீது வைராக்கியம். இந்த பழைய சரீரத்தினுடைய வைராக்கியமும் தேவைதான். தந்தை சொல்கிறார், இந்த கண்களால் எதையெல்லாம் பார்க்கிறீர்களோ அது இருக்க போவதில்லை. இப்பொழுது சங்கமம். எனவே நீங்கள் படிக்கிறீர்கள். இந்த படிப்பிற்கான பலன் எதிர்காலத்தில் கிடைக்கிறது. தந்தை சொல்கிறாங்க, இப்போ நீங்கள் இந்த படிப்பை படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, இதனுடைய பலன் உங்களுக்கு எதிர்காலத்திற்கு கிடைக்குது, சத்தியுகத்தில் கிடைக்குது. குழந்தைகள் முயற்சி முழுமையாக செய்து ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். தந்தை உயர்ந்ததிலும் உயர்ந்தவர். அவர் மூலம் நீங்களும் உயர்ந்தவர்களாக ஆகிறீர்கள். அவர் எப்பொழுதும் உயர்ந்தவராகவே இருக்கிறார். உங்களை உயர்ந்தவராகவே ஆக்குகிறார். உங்களுடைய மரம் இப்பொழுது சிறியதாக உள்ளது. மரத்திற்கு புயல் அடிக்கும் அல்லவா? இலைகள் ஆடிக்கொண்டே இருக்கின்றன. பல மலர்கள் உருவாகின்றனர். பிறகு புயல் அடித்து கீழே விழுந்து விடுகின்றனர். இங்கே புயல் எது, இலை எது இல்லை நமக்கு தெரியும் இல்லையா? எந்த மாதிரியான புயல் நமக்கு அடிக்குது இதெல்லாமே தெரியும். மாயாவின் புயல் வேகமாக வீசுகிறது. அந்த பக்கம் உடல் பலம், இந்த பக்கம் யோக பலம், அதாவது நினைவு பலம். நீங்கள் நினைவு என்கிற வார்த்தையை உறுதியாக்கி கொள்ளுங்கள். அவர்கள் யோகா யோகா என்கிற வார்த்தையை சொல்லிக்கொண்டுள்ளனர். சந்நியாசிகள், உங்களுடையது நினைவாகும். நடக்கும் போதும் சுற்றும் போதும் தந்தையை நினைவு செய்கிறீர்கள். இதற்கு யோகா என்று சொல்ல முடியாது. யோகா என்ற வார்த்தை சந்நியாசிகளுடையது. அது மிகவும் பிரபலமானது. பலவிதமான யோகா முறைகளை கற்றுக் கொடுக்கின்றனர். குழந்தைகளுக்கு தந்தையை நினைவு செய்வதற்கு அதிக உழைப்பு வேண்டியிருக்கிறது. ஞானமும் மிகவும் எளிதுதான். மற்றபடி விநாச காலத்தில் அன்பான புத்தி மற்றும் விபரீத புத்தி உடையவர் என்று நினைவிற்காகத்தான் சொல்லப்படுகிறது. நினைவு நன்றாக இருந்தால் அன்பு புத்தி என்று சொல்லப்படுகிறது. அன்பு கூட கலப்படமற்றதாக இருக்க வேண்டும். தனக்குத்தானே கேட்டுக்கொள்ள வேண்டும். நான் எவ்வளவு நேரம் நினைவு செய்கிறேன், எவ்வளவு தந்தையின் மீது அன்பு இருக்கிறதோ அவ்வளவு தமோ பிரதான நிலையிலிருந்து சதோ பிரதானமாக மாறுவீர்கள். பரீட்சையோ ஒரே நேரத்தில் தான் நடக்கும் அல்லவா? எல்லாருக்கும் ஒரே நேரம்தான், ஒரே மாதிரியான பரீட்சை தான். எப்பொழுது முடிவடையும் நேரம் வருகிறதோ அனைவரின் புத்தியும் அன்பானதாக ஆகிவிடும். அந்த சமயம் விநாசமும் ஆரம்பமாகிவிடும். தனது விஞ்ஞான பலத்தின் மூலம் தனது குலத்தையே விநாசம் செய்து கொள்கின்றனர். தந்தை காலனுக்கெல்லாம் காலனாவார். இந்த விஷயங்களை யாருமே தெரிந்திருக்கவில்லை. இப்பொழுது சொர்க்கத்தின் கதவு திறக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. சாந்திதாமம் சுகதாமத்திற்கான நுழைவாயில் என்பதை பற்றிய ஒரு புத்தகம் வெளியிடுங்கள்
என்பது தந்தை கூறியுள்ளார். இதன் அர்த்தத்தையும் யாரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். ஆனால் மிகவும் எளிதானதுதான். கோடியில் ஒருவர்தான் கஷ்டத்துடன் புரிந்து கொள்கின்றனர். நீங்கள் கண்காட்சிகளில் ஒருபொழுதும் மனம் உடைந்து செல்லக்கூடாது. பிரஜைகள் உருவாகின்றனர் அல்லவா? தந்தையிடம் சேவையின் செய்திகளும் வருகின்றது. குழந்தைகளுக்கும் எண்ணம் இருக்க வேண்டும், தாய்மார்களை முன்வைக்க வேண்டும் என்று. இது சைத்தன்ய தில்வாலா கோயிலாகும். மதுபனம் என்பது சைத்தன்ய தில்வாலா கோயிலாகும். நீங்கள் சைத்தன்யமாக ஆகிவிட்டால் பிறகு ராஜ்யம் செய்து கொண்டிருப்பீர்கள். பக்தி மார்க்கத்தின் கோயில்கள் அப்பொழுது இருக்காது. நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல ஆன்மீக குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும், ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் காலை வணக்கம் மற்றும் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கிய சாராம்சம். முதல் பாயிண்ட், ஒரு தந்தையிடம் கலப்படமற்ற அன்பு வைத்து வைத்து கருமாதித்த நிலையை அடைய வேண்டும். இந்த பழைய தேகம் மற்றும் பழைய உலகத்தின் மீது எல்லையற்ற வைராகியம் இருக்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், எந்த ஒரு காரியமும் தந்தையின் கட்டளைக்கு விரோதமாக செல்லக்கூடாது. யுத்த மைதானத்தில் ஒருபொழுதும் தோல்வியடையக்கூடாது. டபுள் அகிம்சவாதிகளாக ஆக வேண்டும். வரதானம். சுத்த பாவனை மூலம் சேவை செய்யக்கூடிய தந்தைக்கு சமமான அபகாரம் செய்பவர்களுக்கு உபகாரம் செய்பவர் ஆகுங்கள். எப்படி தந்தை அபகாரிகளுக்கும் உபகாரம் செய்கிறார், அதே போல உங்கள் முன்னால் எப்படிப்பட்ட ஆத்மாவாக இருந்தாலும் உங்களின் இரக்க உணர்வு மூலம், சுப பாவனை மூலம் அவர்களை மாற்றிவிடுங்கள். இதுதான் உண்மையான சேவை. விஞ்ஞானிகள் கட்டாந்தரையையும் பயிர் விளைவிப்பதை போன்று அமைதி சக்தியால் இரக்க மனதுடன் அபகாரிகளுக்கும் உபகாரம் செய்து பூமியை மாற்றிவிடுங்கள். சுய மாற்றத்தால், சுப பாவனையால் எப்படிப்பட்ட ஆத்மாவும் மாறிவிடட்டும். ஏனென்றால் சுப பாவனை அவசியம் வெற்றியை பெற்றுத்தரும். அந்த அளவுக்கு நம்ம சுப பாவனை, சுப ஆசைகள் வைத்திருந்தோம், சுய மாற்றத்திற்குரிய சுப பாவனை வைத்திருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இப்படிப்பட்ட ஆத்மாக்களுக்கும் நம்ம உபகாரம் செய்ய முடியும். அது நமக்கு வெற்றியை அவசியம் தரும் அப்படின்னு தந்தை சொல்கிறாரு. இரக்க மனமும் இருக்கணும், சுப பாவனையும் இருக்கணும். ஸ்லோகன். ஞான சிந்தனை செய்வதே சதா முகமலர்ச்சியுடன் இருப்பதற்கான ஆதாரமாகும். இன்றைய அவ்வக்த சமிக்கை. பிராமணர்களாகிய உங்களைப் போன்று ஆன்மீக பர்சனாலிட்டி முழு கல்பத்திலும் வேறு யாரிடமும் இல்லை. ஏனென்றால் உங்களை ஆன்மீக பர்சனாலிட்டியாக ஆக்கக்கூடியவர் சுயம் பரமாத்மா ஆவார். அனைத்தையும் விட உயர்ந்ததிலும் உயர்ந்த பர்சனாலிட்டி கனவிலும் எண்ணத்திலும் சம்பூர்ண தூய்மை. இந்த தூய்மை கூடவே முகம் மற்றும் நடத்தையின் ஆன்மீக பர்சனாலிட்டி இருக்கிறது. தனது இந்த பர்சனாலிட்டியில் சதா நிலைத்திருந்தால் சேவை தானாகவே நடைபெறும். இந்த ஆன்மீக ஜொலிப்புத்தன்மை எப்பொழுதுமே இருந்ததுன்னா சேவை தானாகவே நடைபெறும் அப்படின்னு தந்தை சொல்கிறாங்க. நல்லது. ஓம் சாந்தி. சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரன் உன்னை கண்டோம். சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரன் உன்னை கண்டோம்.
உயிரை மனம் மறந்து உன்னையே நினைந்திருப்போம். உயிரை மனம் மறந்து உன்னையே நினைந்திருப்போம். இருள்மிகு மனதை ஒளிமயமாக்கவே, இருள்மிகு மனதை ஒளிமயமாக்கவே, அருள் தரும் நல் தியானம் செய்வோம். உன்னையே நினைந்திருப்போம். உன்னையே நினைந்திருப்போம். சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரன் உன்னை கண்டோம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். அன்பருள் வழங்குபவர், ஒப்பில்லாத ஒளியவர், அண்ட சகாசரமாய் உருவான முதல்வன். சித்தத்திலே சிவனின் திருவருள் நிறையவே, சித்தத்திலே சிவனின் திருவருள் நிறையவே, ஞானத்தை அடையும் தத்துவம் காண்போமே, தத்துவம் காண்போமே. சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரன் உன்னை கண்டோம். சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரன் உன்னை கண்டோம். உயிரை மனம் மறந்து உன்னையே நினைந்திருப்போம். உயிரை மனம் மறந்து உன்னையே நினைந்திருப்போம். இருள்மிகு மனதை ஒளிமயமாக்கவே, இருள்மிகு மனதை ஒளிமயமாக்கவே, அருள் தரும் நல் தியானம் செய்வோம். உன்னையே நினைந்திருப்போம். உன்னையே நினைந்திருப்போம். சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரன் உன்னை கண்டோம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம்.
இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம்.